ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதும் சோகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தனியாகவும் நிராகரிக்கப்பட்டதாகவும் உணர்கிறீர்களா? நீங்கள் தனியாக இல்லை. உலகில் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நம்மில் பெரும்பாலோர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சோர்வான காலங்களை கடந்து செல்கிறோம். கடன், வேலை இழப்பு, விவகாரத்து, உறவு பிரச்சனைகள், நோய் அல்லது நாம் மிகவும் நேசிப்பவரின் இழப்பு போன்ற வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்கள் காரணமாக நம் இதயங்கள் மன சோர்வடைகின்றன. இந்த சூழ்நிலையில் பலர் மன அழுத்தத்தின் டிப்ரெஷன் காலத்தை கடந்து செல்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் அதிலிருந்து வெளியே வந்து சாதாரண வாழ்க்கையை தொடர முடிகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாவிட்டால் தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணங்கள் மனம் மற்றும் உடல் திறனை பாதிக்க தொடங்கும். யாருடைய வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லோருக்கும் வாழ்க்கையின் சுமைகள் உள்ளன. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உண்டு. அதை எவ்வாறு சமாளிப்பது? தேவனுடன் இணைந்திருங்கள். தேவன் நம்மை படைத்தார். படைப்பாளரிடமிருந்து நாம் விலகி செல்லும் போது நம் நோக்கத்தை இழக்கிறோம். தேவன் நம்முடன் இல்லாத போது நம் வாழ்க்கை அதன் அர்த்தத்தை இழக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிக்க மீண்டும் படைத்த தேவனிடம் செல்ல வேண்டும். அவரால் மட்டுமே நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்க முடியும். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைக்கு இப்போது தீர்வு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கான வழிகளை திறக்க முடியும். நாம் வேதத்தை படித்து இயேசுவோடு கூட ஜெபிக்கும் போது நம் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிய இது நமக்கு உதவுகிறது. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் இயேசுவின் பிள்ளைகள். அவர் நம் வாழ்க்கையை அமைதியால் நிரப்ப விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் காயப்பட்ட பகுதிகளை குணமாக்க இயேசு விரும்புகிறார். இன்று நாம் இயேசுவின் கரங்களை நோக்கி ஓட தயாரா? தம்முடைய பிள்ளைகள் தன்னிடம் திரும்புவதற்காக காத்திருக்கும் ஒரு தந்தையை போல நமக்காக இயேசு காத்திருக்கிறார். நாம் நம்முடைய பழைய தவறுகளுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளையாக மாறலாம். எப்படி மன்னிப்பு கேட்பது? மனமுகுந்து மன்னிப்பு கேட்டு விசுவாசத்தினாலே வாழ்வோம். கடவுளை விசுவாசித்து வாழுவது எளிதான காரியம் அல்ல. சூழ்நிலைகள் சாதகமாக எல்லா பொது கண்ணு காண முடியாத கடவுளை எப்படி நம்புவது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சிறிய காரியங்களில் நம்ப கற்றுக்கொண்டு ருசிக்காவிட்டால் பெரிய காரியங்களில் நம்மால் நம்ப முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு சின்ன காய்ச்சல் அல்லது தலைவலி வரும்போது இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். எது உங்கள் விசுவாச பயணத்தின் முதல் படி? உங்கள் பயணத்தை இப்போதே தொடங்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்கள் நிலைமையை பார்க்க வேண்டாம். உங்கள் சூழ்நிலையை விட தேவன் பெரியவர் என்பதை பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் கைகளை பிடித்து இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலையில் இருந்து உங்களை மீட்க முடியும். நம்முடைய கடினமான நேரங்களில் அதிகமாக தேவை. நம்முடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு உள்ள உறவுகள் ஒருபோதும் விட்டு போக கூடாது. ஒருவேளை நம்முடைய கடன் பிரச்சனையை நம்முடைய நண்பர்களோடு சொல்ல முடியாமல் போகலாம். ஆனால் அதற்காக நாம் பிரிந்து நம்மை நாமே தனிமைப்படுத்த கூடாது. அப்படி தனிமைப்படுத்துவதன் மூலம் நம்முடைய மன அழுத்தம் அதிகமாகும். ஆரோக்கியமான உறவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். எதிரி நம் மனதை தாக்கும் முக்கிய வழிகளில் ஒன்று பயத்தை உருவாக்குவதே. பயம் காரணமின்றி நம் மனதில் நுழைய முடியும். நாம் எதிர்காலத்தை தேவனின் மிகவும் நம்பகமான கைகளில் வைக்காத போது எதிரி சாத்தான் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உருவாக்க நம் உணர்ச்சிகளை கொண்டு விளையாடுவான். தேவன் கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில்
கரத்தினால் உன்னை தாங்குவேன். எதிர்காலத்தை நாம் தேவனின் கைகளில் வைத்து நம்பும் போது நம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பைபிள் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எதிர்காலத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது தேவனுக்கு தெரியும். தீங்குகளிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாப்பது என்பது அவருக்கு தெரியும். கவலைப்படாதே. கடந்த காலத்தில் யாராவது உங்களை வார்த்தைகளால் அல்லது செயல்களால் காயப்படுத்தி இருக்கிறார்களா? அவர்களை மன்னிக்க வேண்டிய நேரம் இது. மற்றவர்களை மன்னிப்பது ஒரு எளிய பணி அல்ல. மன்னிப்பு என்பது தேவனின் பண்பு. ஆகவே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் காயத்தை ஏற்படுத்தியவர்களை மன்னிக்க தேவன் நமக்கு உதவ முடியும். உங்களில் சிலர் ஆழ்ந்த ஏமாற்றங்கள் அல்லது இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உங்களை காயப்படுத்திய நபர் உங்கள் நெருங்கிய நண்பர், உறவினர் அல்லது குடும்ப உறுப்பினராக இருந்திருக்கலாம். மன்னிப்பது எளிதானதல்ல. எங்களுக்கு எதிராக பாவம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு மன்னியுங்கள் என்ற இந்த ஜெபத்தை ஒரு மாதிரி ஜெபமாக இயேசு நமக்கு கற்பித்தார். அது கடினம்தான், ஆனால் தேவன் நமக்கு உதவார். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனசோர்வை சமாளிக்க முடியும். தேவன் இன்று உங்களுக்கு உதவ விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் அதை புதியதாக ஆக்குவார். உங்கள் இருதயத்தின் மீது கை வைத்து இயேசு உங்களை குணமாக்க முடியும் என்று நம்புங்கள். அன்புள்ள இயேசுவே, எனக்கு வருத்தத்தை தரும் மோசமான எண்ணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே வர எனக்கு உதவுங்கள். நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியுங்கள். உங்களது விலை மதிப்பற்ற இரத்தத்தால் என்னை கழுவுங்கள். எனது தவறுகளுக்காக சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என்னை நேசித்ததற்கு நன்றி. என் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் என் மனதிலிருந்து விலக்குங்கள். நான் உங்கள் குழந்தையாக இருக்க விரும்புகிறேன். இயேசுவே, நான் மன அழுத்தத்தில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. மற்றவர்களை மன்னிக்க எனக்கு உதவுங்கள். அதை நானே செய்ய முடியாது. எனக்கு உங்கள் உதவி தேவை. தயவு செய்து என் வாழ்க்கையை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புங்கள். உங்கள் அற்புதமான வாக்குறுதிகளால் என் இதயத்தை நிரப்பி உங்கள் சமூகத்திலே ஓய்வெடுக்க விரும்புகிறேன். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவுங்கள். என் இதயத்தை குணமாக்குங்கள். தயவு செய்து என்னை வழிநடத்துங்கள். இயேசுவே, எனது கடந்த கால தவறுகளை மன்னியுங்கள். என் இதயத்தை கழுவி என் இதயத்தை புதிதாக மாற்றுங்கள். நான் முன்பு செய்த அதே தவறுகளை நான் செய்ய விரும்பவில்லை. என் தேவனாக இருங்கள். இந்த கடினமான காலங்களில் என்னை அழைத்து செல்லுங்கள். இப்போது என்னை குணப்படுத்தியதுக்கு நன்றி. இயேசு என்னை விலை மதிப்பற்ற பெயரால் நான் குணமாக்கிவிட்டேன் என்று நம்புகிறேன். இயேசுவே, நீரே வழிநடத்தும். நீரே ராஜாவா இருந்து நீரே ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும் என்று ஜெபிப்போம். ஆமேன். நம் தேவனே நம் தேவைகள் அனைத்தும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். பிரைஸ் காட்.